சென்னையில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் கலைஞர்கள் இணைந்து போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வுக்கு எதிராகவும் சிஜேபி இளைஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் திடலில் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் அமைப்பின் தலைமையில் தமிழ் திரைக்கலைஞர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் முன்னணி இயக்குநர்கள் வெற்றிமாறன், அமீர், லெலின் பாரதி, அருண் மாதேஸ்வரன், பாடகர் திருக்குறள் அறிவு, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், நடிகர்கள் ஆண்ட்ரியா, மன்சூர் அலிகான், கலையரசன் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைக்கலைஞர்கள் கலந்து கொண்டனர். ஒரு நாட்டில் மாணவர்கள் ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த நாட்டில் மற்ற அமைப்புகள் எதுவும் சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். அதனால தான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது இந்த ஒரு மாணவர் போராட்டம் என்பது ஒரு அரசினுடைய தோல்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் ஒன்றிய அரசினுடைய தோல்வி. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. கரப்பான் பூச்சி அமைப்பு அவங்க ஒரு தூண்டிருக்காங்க. அந்த தூண்டுதல் இன்றைக்கி இந்தியா முழுக்க உருவானதுனால நாமமும் அவங்க கூட சேர்ந்து நம்ம நிற்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதே பிரச்சனை நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுத்த அதே அரசியல் கட்சிகள் அப்படியே வேறு முகமெல்லாம் மாறி நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கிறத நான் முழு மனதோட வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீட்டை ஒழிக்கணுன்றது தமிழகத்திலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல், தமிழ்நாட்டிலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல். அந்த குரலை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. நீட் தேர்வில் தோல்வி பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், மாணவர்களின் ஏமாற்றம் புரிந்து கொள்ளக்கூடியது என்றும் அவர்கள் மீண்டும் இத்தகைய உணர்வுக்கு ஆளாகாதவாறு பார்த்துக் கொள்வது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் மம்முட்டி வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், இளைஞர்களின் குரலுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களை அரசு பாதுகாத்திட வேண்டும் என்றும் மாணவர்களுக்கான அதிகாரத்தை வழங்கிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.